நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை என்ன அரசியலே பேசுறது இல்ல அப்படின்னு. அவர் கொஞ்சம் அரசியல் பேசணும், அண்ணாமலை என்ன கொஞ்சம் அரசியல் பேசணும், பழைய மாதிரி பேசணும். ஐயா, இந்த உலகத்தில் அரசியல் பேசுறது தான் ரொம்ப எளிமையான ஒரு வேலைங்க ஐயா. விமான நிலையத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அவங்களுடைய கடமையை செய்வதற்காக மைக்க நீட்டுவாங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி சரியில்லை. இந்த அரசியலை பேசுவதற்கு எதற்கு அண்ணாமலை அங்க போகணுங்க ஐயா? நாம் இந்த அரசியலை செய்வோம், அடிப்படை மாற்றத்திற்கான அரசியலை செய்வோம். தமிழகத்தில் இப்பதான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது ஒரு ஆண்டு காலம் கொடுங்க, ஒரு ஆண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, கை குழந்தையோடு வந்திருக்கின்றார். மொத்த 234 எம்எல்ஏ 154 பேர் முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள்ள 2026 தேர்தலுக்கு பிறகு கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. தவறுகள் செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுகின்றோம், அதையும் சில இடத்துல திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு செய்யக்கூடிய வேலையை நாமும் செக் பண்ணி அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறோம். டாஸ்மார்க் எத்தனை கடைகள் இன்னும் 500 மீட்டருக்குள் இருக்கு, அதையும் அரசு ஆமோதித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். அது நல்ல ஒரு அரசியல் போக்கு. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவாங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும் தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணல. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு ஒரு பேரு, புள்ள முடிக்கிற மாதிரி 10 எம்எல்ஏ பிடிச்சிட்டு வாங்க, அவங்கள சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு போங்க, அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா. தப்ப ஆட்சி பண்ணா ஆட்சியை கவலுப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.